ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அரசை அகற்ற வேண்டும். அதற்கு உறுதியான கூட்டணி தமிழகத்திலே தேவை என்ற நிலையிலே மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே மத்தியிலே பாஜக, மாநிலத்திலே அதிமுக தலைமை என்ற கூட்டணியை அறிவித்திருப்பது தமிழக வாக்காளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. காரணம், இன்றைக்கு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என்று காத்திருந்த மக்களை ஏமாற்றிய அரசாக இன்றைக்கு செயல்படும் நிலையிலே மாற்றம் என்பது உறுதி என்று மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அதற்கு அதிமுக பாஜக கூட்டணி தமிழகத்திலே நம்பிக்கைக்குரிய கூட்டணியாக, முதல் கூட்டணியாக வரும் நாட்களிலே வலம் வரும். இன்றைக்கு இந்தியாவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை விட வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு அரசும் செயல்பாடும் வேறு எந்த மாநிலத்திலும் இருக்க முடியாது. மக்களுடைய வரி பணத்தை உறிந்து ஏழை எளிய மக்களுடைய பணத்தை டாஸ்மாக் மூலம் தவறாக கையாண்டு இன்றைக்கு டாஸ்மாக் ஊழல் நடந்ததை, அதை வெட்ட வெளிச்சமாக வெளிவந்திருப்பதை, விசாரணை நடக்க தொடர்ந்து இருப்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அதிமுக எடப்பாடி இவங்க டிடிவி இந்த மாதிரி பிரிஞ்சிருக்காங்க. இப்போ அந்த இது கூட்டணி அமையணும்னு நினைக்கிறீங்களா? அதனுடைய பதிலை உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் பொறுப்பற்ற முறையிலே பேசுவதும், அதை ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்ப்பதும் வெட்கக்கேடு, தலைகுனிவு, முகம் சுளிக்கும் வகையிலே இருக்கிறது. ஆபாச வார்த்தைகள், காதில் கேட்க முடியாத வார்த்தைகள், அவருடைய செய்கைகள் கண்ணால் பார்க்க முடியாத ஒன்று. இதற்கு மேலும் கண்துடைப்பு செயலை கட்சியிலிருந்து அவரை பொறுப்பிலிருந்து எடுக்கிறோம், அமைச்சராக அவர்கள் நீடிப்பார் என்றால் இதுதான் இந்த அரசனுடைய மாடலா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். உடனடியாக அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவதுதான் அமைச்சரவைக்கு அழகு, நல்லது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன்.